ஹல்லேலூயா. ஆமென். உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனையை தொடங்குவோமா? இயேசு சுவாமி, ஆண்டவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, உங்க ரத்தத்திற்காக, உங்க சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் புகழ்ந்து பாடி உங்களில் களிகூறுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உங்கள் ஜீவன் நீரூற்று பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் மறைங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு பாடும்போது, உங்களுக்கு மியூசிக் வாசிக்கும் போது, ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய ஆராதனையில் களிகூறுங்க டாடி. அப்பா, உங்களுக்குன்னு செலுத்துகிறோம். ஏசப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமைப்படுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம பாட போறோம். பெலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஆமேன். எல்லா காரியங்களும் முடியாத சூழ்நிலையில இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவரால மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்ப முடியும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உற்சாகமா தட்டி நீங்க பாடும்போது தேவன் பெரிய காரியங்களோட உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? தேவ ஆவியினாலாகும். சொல்லுவோமா? பலமும் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். சொல்லுவோமா? பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உங்களை வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா, தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை, விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல உங்க வீட்டுல விடுதலை வந்து கொண்டிருக்குது.
பார்த்து பாடுறீங்களா? பலமும் அல்ல பரக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Jesus 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 we welcome you. Jesus we welcome you. Jesus we welcome you. Hallelujah 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 hallelujah. Lord we welcome you. Hallelujah hallelujah வரவேற்கிறோம். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் உங்க ரத்தத்தினால ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உங்களை ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்தத்தினால மூடுங்க ஆண்டவரே. வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசி வாட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Lord we praise you. Hallelujah 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 hallelujah. ஆமென். கை தட்டுவோமா? கர்த்தருக்கு கை தட்டுவோமா? கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாருன்ட்டு உங்க வீட்டுல இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி கைகளை தட்டுவோமா? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் வந்தா அவங்க எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்ன சூழ்நிலையில வேணா நீங்க இருக்கலாம். நீங்க வியாதியில இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் இன்னைக்கு மாற்றுகிறார். ஆமென். இன்றைக்கு ஒரு மாறுதல் உங்க வீட்டுல இருக்குது. இன்றைக்கு ஒரு மாறுதல் உங்களோட வீட்டில் வருதுன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? களி கூறுதலோட என் கூட சேர்ந்து பாடுங்க. தெரியுமா, நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறது அவ்வளோ கர்த்தருக்கு பிடிக்கும். ஆமென். சேர்ந்து உங்க கூட ஆராதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். பாடுவோமா? கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தை என்றும் வெறுமையாக திரும்புவது இல்லை, இயலாதது என்பது அவர் அகராதியில் இல்லை. அவர் வார்த்தை என்றும் வெறுமையாக திரும்புவது இல்லை, இயலாதது என்பது அவர் அகராதியில் இல்லை. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையினாலே உலகம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே குருடன் கண் திறந்தது, அவர் வார்த்தையினாலே
வார்த்தை ஒன்று போதும் என் நிலைமையை மாற்ற, அவர் வார்த்தை ஒன்று போதும் என் துக்கத்தை போக்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் என் நிலைமையை மாற்ற, அவர் வார்த்தை ஒன்று போதும் என் துக்கத்தை போக்க. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்ல. சொல்லுவோமா? கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்ல. அதை அடைக்க கூடும், கடினம் அதை முறிக்க கூடும், வியாதிக்கு சுகம் அழிக்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. சோர்வை நீக்க கூடும், கண்ணீரை மாற்ற கூடும், பிரிவை சேர்க்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. கடனாதை அழிக்க கூடும், கடினம் அதை முறிக்க கூடும், வியாதிக்கு சுகம் அழிக்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. சோர்வை சேர்க்க கூடும், கண்ணீரை நீர் மாற்ற கூடும், பிரிவை சேர்க்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடும் கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்ல. 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 ஒன்றுமில்லவே இல்ல. உம்மால ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல. தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவே உம்மா ஒன்றுமில்ல. இயேசப்பா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. ஒன்றுமில்ல. தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. 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 ஒன்றுமில்லவே இல்லை என் இயேசுவால். ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கடனா அதை அடைக்க கூடும், கடினம் அதை முறிக்க கூடும், வியாதிக்கு சுகம் அழிக்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. சோர்வை தேற்ற கூடும், கண்ணீரை மாற்ற கூடும், பிரிவை சேர்க்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. கடனா அதை அடிக்க கூடும், கடினம் அதை முறிக்க கூடும், வியாதிக்கு சுகம் அழிக்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. சோர்வை தேற்ற கூடும், கண்ணீரை மாற்ற கூடும், பிரிவை சேர்க்க கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசுவே கூடும், உங்களால கூடாதது ஒன்றுமில்ல. Yes Lord. கூடும் எல்லாம் கூடும். Jesus உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்ல இயேசப்பா. அப்பா உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. 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 ஒன்றுமில்லவே இல்ல. Jesus ஒன்றுமில்ல. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. 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 ஒன்றுமில்லவே இல்ல. உங்களால ஒன்றுமில்ல. Jesus என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். நம் தேவனால கூடாத காரியம் சொல்லுங்களேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நான் பாடணும், கூடும் எல்லாம் கூடும், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு பாடணும். நம்ம
இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல தேவையான எல்லா அற்புதங்கள், எல்லா சங்கிலிகள், எல்லா கட்டுகள், எல்லா பாவத்தின் நிமித்தமாக வருகிற போராட்டங்கள் எல்லாம் உடைந்து போகுது. ஆமென். இயேசு நாமத்தை நம்ம வாழ்த்தி பாடுவோமா? நாமம் வாழ்க ராஜா. ஆண்டவரே உங்க ராஜ்யம் வரட்டும். ஆண்டவரே உங்க சித்தம் இந்த இடத்துல நிறைவேறட்டும் டாடி. அப்பா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே உங்க பிரச்சனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே உங்க விருப்பத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசு சுவாமி. சாந்தனை மெரிபிக்க நம்ம கைகளை தட்டி பாடுவோமா? நாமம் வாழ்க ராஜா தந்தையே, நாமம் வாழ்க ராஜா தந்தையே, உம்மரசு வருக ராஜா தந்தையே, உம்மரசு வருக ராஜா தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ஜீசஸ், தேவா சாந்துல மெரிபிக்கல வரபிக்கல நம. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. நமரபிஷ வரவத நமரபிக்க நம. நமரபிஷ துனி மெரிபிக்க நமரபிக்க நம. ரிபல நமரபிஷ துனி மெரிபிக்க நம. டாடி உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு முன்பாக எல்லா மாம்சீக காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நான் அவைகளை சிலுவையில் அறைகிறேன். ஆவியானவரே, சாந்துனி மெரிபிக்க நமரபிஷ துனி மெரிபிக்க நம. நாமம் பரிசுத்தப்படுவதாக.
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. என்றும் உம்மோடு வாழ, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கெரூபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கெரூபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ளோர் யாவும் உங்க நாமத்தை உயர்த்தட்டுமே. சுத்தர் ஆண்டவரே, உங்க நாமம் பரிசுத்தம் என்று நாமம் ஆண்டவரே. உயரமும் உன்னதங்களையும் வாசம் செய்கிற நீங்க
ஆண்டவரே, யாருடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்குதோ அவனை நீங்க பலப்படுத்தும்படியா, அவனை திடப்படுத்தும்படியா இயேசு சுவாமி, நீங்க எங்களுடைய இருதயங்கள்ல நீங்க வாசம் செய்கிறீங்கன்னு உங்க வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா நாமத்திலையும் மேலான நாமம் உடையவர் நீங்க, எல்லாவற்றிலும் பெரியவர் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவங்க. வானமும் வானாதி வானங்களும் உங்களை கொல்ல முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா எங்க மத்தியில நீங்க வாசம் செய்யறதுக்கு நீங்க விருப்பமா இருக்கிறீங்க. எங்க மத்தியில நீங்க வந்து வாசம் செய்கிறீங்க. எப்படி ஆண்டவரே? இயேசுவே, நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே, நான் வந்துள்ளேன். இன்னும் ஒரு முறை என்னை நிரப்புமே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தீர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. You have risen from the dead and you are Lord. Every knee shall bow, every knee shall bow, every tongue confess, every tongue confess, my Jesus, my Jesus Christ is Lord. கால்கள் யாவும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, இயேசப்பா, இயேசுவே, இயேசுவே, நீர் போதுமே, உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே, நான் வந்துள்ளேன். இன்றும் ஒரு முறை என்னை நிரப்புமே.
மீட்டெடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்களை பிரித்து எடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கென்று எங்களை நீங்க அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால நீங்க எங்களை கழுவி இருக்கிறதுக்காக ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக இயேசு சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கூட பேசுங்க, உங்க வார்த்தையினால் எங்க கூட இடைப்படுங்க சுவாமி. உங்க வார்த்தையினால இடைப்படுங்க ஆண்டவரே. வார்த்தையை பொறுக்கி போடுகிற எல்லா பிசாசின் செயல்களை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துறோம். உங்க நாமத்திற்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சபையின் அறிவிப்புகளை அவங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய சபையிலையும் நிறைய பேர் சுகமில்லாமல் ஆனாங்க. ஆனால் எல்லாருமே மேக்சிமம் நல்ல சுகத்தோடு திரும்பி வந்திருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். எல்லா சபை விசுவாசிகளுக்காகவும் தொடர்ந்து நம்முடைய சபையில் நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய சபையுடைய ஸ்டாஃப் எல்லாருமே ஏற்கனவே பாஸ்டர் ஒரு ஜெப திட்டம் வைத்திருந்தாங்க. 40 வார்டில் ஒவ்வொரு வார்டுலேயும் 2 பேர் சேர்ந்து அந்த வார்டுகளுக்காக ஜெபிக்கிறவங்கன்னு சொல்லி, ஸோ அவங்களோடு கூட நம்முடைய ஸ்டாஃப்ஸ் இணைஞ்சு கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு நாளைக்கு எத்தனை பேரோட மேக்ஸிமம் முடியுமோ அப்படி அவங்க கூட்டாக ஃபோன்லேயே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சபையிலையும் சில பேர் வந்து தினம் 2 பேராக மாறி மாறி ஜெபிச்சுட்டு போகிறாங்க. தனியாக வந்து உட்காந்து ஜெபிச்சுட்டு போகிறாங்க. ஆகவே சபையில் நிறைய ப்ரேயர் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கலங்க தேவையில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஜீவனை இந்த சபையில் பேசியிருக்கிறார். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும், யாருக்கும் தீமையே நடக்க மாட்டாது. ஓகே, நம்முடைய பாஸ்டர் ரொம்ப நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டருக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி. நம்முடைய ஆலய ஆராதனைகள் வழக்கம் போல வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைனில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதை எப்படி ஆலய ஆராதனையில் ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் பங்கு பெறுவீங்களோ, அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் குடும்பத்தோடு கூட அல்லது நீங்கள் யாரோட உட்கார முடியுமோ உட்காந்து ஆலய ஆராதனையில் முழுவதுமாய் பங்கு பெறுங்கள். தேவனுடைய சத்தியம் உங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வாழ வைக்கும், உங்களை விடுவிக்கும். இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் வைக்கும். இது வந்து ஆஃபரிங் டைம். ஆகவே ஆஃபரிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மெசேஜில் நான் இப்படி சொன்னதுண்டு, நம்ம உலகத்தார் அல்ல, உலகத்தாரின் சிஸ்டம் படி எனக்கு செயல்படாது என்று சொல்லி. ஸோ சம்பளம் வருதோ இல்லையோ, வேலை இருக்குதோ இல்லையோ, அல்லது வேலை இல்லாமல் போகலாம், எதுவாக இருந்தாலும் பரத்திலிருந்து என் தேவன் உன்னை போஷிப்பார். ஆமென். அப்போ பரலோகம் உன்னை நிச்சயமாய் போஷிக்கும். இது எப்படி நடக்கும் ஒன்று கேட்காத. கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்ற சொன்ன வார்த்தை நிச்சயமாய் உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஆனால் பைபிள் அதே சமயம் சொல்லுது, வேதத்தின் நியதியின்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ காணிக்கை குறித்து, தசம பாகத்தை குறித்து வேதம் அநேக காரியங்களே நமக்கு சொல்லியிருக்குது. ஆகவே நீங்கள் காணிக்கையை போடக்கூடியவங்க தயவு செய்து ஆன்லைனில் அல்லது நெஃப்ட் மூலமாக, அப்படி இல்லாட்டி செக் மூலமாக, அப்படி இல்லாட்டி ஜிபே மூலமாக அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்ப முடிந்தவங்க தயவு செய்து இந்த நம்பரை குறித்து கொள்ளுங்க. அது 9551298112 9551298112 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோன்பே மூலமாக அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். அடுத்தபடியாக நம்முடைய சபையின் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது சபையுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி 8055101100025557, IFSC BKID 0008054, பேங்க் ஆஃப் இந்தியா தாம்பரம். இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்கள் மணியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெஃப்ட் மூலமாக அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்கள் காணிக்கைகளை கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர்
உங்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவு சூப்பர் நேச்சுரலி பரலோகத்திலிருந்து உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். A very good Sunday morning to everybody watching us online today. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஞாயிற்று காலை வணக்கங்கள். We believe God is good to you. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் என்று. Because the Bible says He's a good God. வேதாகமம் அவர் நல்ல தேவன் என்று சொல்லுகிறது. Even when we are not faithful towards Him, He is faithful towards us. நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாத பொழுதும் தேவன் நம்மளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is able to meet you at the point of your need. உங்க தேவையில உங்களை சந்திக்கிறதுக்கு தேவனால கூடும். We are almost going to gear up to walk into the 6th month. ஆறாவது மாதத்துக்குள்ளாக நுழையிறதுக்கு முன்பாக இருக்கிறோம். But you and me can look back at the last 5 months and see how good God has been in our life. கடந்த 5 மாதங்களை திரும்பி பார்த்து கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்று பார்க்க கூடும். You and me need to have an attitude of gratitude. ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு உள்ளம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. We're going to worship the Lord for a minute right now. சில நிமிடங்களுக்கு தேவனை ஆராதிக்க போகிறோம். But in this minute, இந்த நிமிஷத்தில் I want you to turn back and look at the things that God has done for you in your life in the last 5 months. கடந்த 5 மாதமாக தேவன் உங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களை திரும்பி பார்க்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். The Bible says, count your many blessings, name it one by one. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் ஒன்றொன்றாக எண்ணி பாருங்கள் என்று. And it will surprise you what the Lord has done. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவாக அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று உங்களை ஆச்சரிய பண்ண வைக்கும். So wherever you are, I want you to lift your hands and begin to worship the Lord right now. நீங்க எங்க இருந்தாலும் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்க துவங்குங்கள். This is the day the Lord has made and we will rejoice and be glad in it. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். Today I believe wherever you are sitting, நீங்க எங்க அமர்ந்திருந்தாலும் you will have an encounter with the Holy Ghost. தேவனோட ஒரு சந்திப்பு இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட போகிறது. We are going to worship like as though we were in the church. நம்ம சபையில உட்கார்ந்திருக்கிற வண்ணமாகவே தேவனை ஆராதிக்க போகிறோம். The same glory that is coming into this place will enter your homes. இந்த இடத்துல இறங்குற தேவனுடைய மகிமை உங்களுடைய வீட்லயும் இறங்க போகிறது. Come on, everybody lift your hands and begin to worship Him. எல்லாருமாக கைகளை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்ய We துவங்குங்கள். bless you, Lord. நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் We ஆண்டவரே. love you, Jesus. இயேசுப்பா உம்மை நேசிக்கிறோம். We glorify your holy name, ஆண்டவரே God. உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் சொன்னால் எல்லாமாகும், சொல்லால் என் ஜீவன் வாழும், கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உள்ளம் வாடும், கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கைகளை உயர்த்தி பாடலாமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். Come on somebody. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான்.
Come on, everybody in your places, in your worship, say, Lord, you are holy and you are lifted in this place, God. எல்லாருமாக வாய்களை திறந்து சொல்லுறீங்களா? ஆண்டவரே நீர் பரிசுத்தர், இந்த இடத்துல உங்களை உயர்த்துகிறோம் என்று. Lord, every step we take in our life is ordained by you, Jesus. ஆண்டவரே நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் ஆண்டவரே நீர் தீர்மானித்தவைகள். Every time we take a step, oh Father, we know you have gone before us and made that path straight. ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்க நம்புகிறோம். We worship you with confidence today, God. ஆண்டவரே இன்னைக்கு திட நம்பிக்கையோடு உங்களை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். No matter what happens in our life, எங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் we will worship you. நாங்க உங்களை ஆராதிப்போம். ஓ பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. ஓ பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. கைகளை உயர்த்தி பாடலாம். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். Come on, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். One more time. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய 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 கைத்தட்டலை கொடுத்துடலாமா? Come on, somebody put your hands together and celebrate Jesus. Wherever you are, in your homes, in your offices, wherever you're sitting right now, put your hands together and celebrate my Jesus. நீங்க எங்க இருந்தாலும் கைகளை உற்சாகமாக தட்டி இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுங்க. உங்க ஆபீஸ்லயோ உங்க வீட்லயோ உட்கார்ந்து இருந்தாலும் கைகளை சத்தத்தை உயர்த்தி தட்டி சத்தம் அதிகமாக வரும்படியாக கைகளை தேவனுக்காக தட்டுங்கள். As you clap and clap and clap, the glory of the Lord is entering your homes right now in the name of Jesus. உங்க கைகளை தட்ட தட்ட தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள்ளாக ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. There is no barrier for the presence of God. Distance is not a barrier for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தடையும் இல்லை. தேவனுடைய
பிரசனம் உங்க வீடுகளுக்குள்ளாக வருவதற்கு தடை ஏதும் இல்லை. Worship unlocks your miracle. ஆராதனை உங்க அற்புதத்தை வரவழைக்குது. Worship gives you your breakthrough. ஆராதனை உங்களுடைய விடுதலைக்குள்ளாக கொண்டு வருகிறது. I believe I'm excited and pumped up that God is ready to do something new in your life. உங்க வாழ்க்கையில தேவன் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். Hallelujah. Tap somebody next to you, tap them and say, my God is in the house today. யாரையாவது தட்டி சொல்லுங்க, தேவன் என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறார் என்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's such a joy to come back into your homes today. மறுபடியுமாக உங்க வீடுகளுக்குள்ளாக வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I bring greetings from your Pastor Franklin. உங்களுடைய போதகர் பாஸ்டர் பிராங்க்லின் இடத்திலிருந்து நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். The good news, he's better than how he was. He's coming back to rock. அவர் முன்பு இருந்த நிலையை காட்டிலும் மிகுந்த பலசாலியாக நன்றாக மாறியிருக்கிறார். முன்னாடி இருந்த முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் அதிக உற்சாகத்தோட அவர் வந்து ஊழியம் செய்ய இருக்கிறார். He actually wanted to minister today. அவர் இன்றைக்கு ஊழியம் செய்து செய்தி கொடுக்கலாம் என்று ஆசைப்பட்டார். But we have pushed him to rest. ஆனால் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். The Bible says those who wait on the Lord வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறவர்கள் will renew their strength. அவங்க புது பலன் அடைந்து And they will rise up like on eagle's wings. அவங்க கழுகு போல செட்டை அடித்து உயர் எழும்புவார்கள் என்று. We believe that your pastor is really spending a lot of time in the presence of God. எங்களுக்கு தெரியும் உங்களுடைய போதகர் அதிக நேரம் தேவனுடைய பிரசன்னத்துல அவர் காத்து கொண்டிருக்கிறார். When he comes back, he's going to come back with a new vision, new understanding, new clarity and a higher level on what this church is going to become. அவர் மறுபடியா வரும்பொழுது அதிக அபிஷேகம், அதிக தெளிவு, புதிய தரிசனம், இந்த சபை எப்படியாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு தேவனுடைய ஒரு ஆலோசனையோடு வரப்போகிறார். But today I believe that God has a special word for you. நான் விசுவாசிக்கிறேன் இன்று தேவன் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். That is you, lift your hands and say an amen. நீங்களாக இருந்தால் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. Today is a very special service. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான சர்வீஸ். Because I believe that God is going to walk into your homes to perform a miracle. ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளாக வரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I sense a miracle anointing today. ஒரு அற்புதம் செயல்படுகிற ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். If you are ready, Jesus is ready today. நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது தேவன் தயாராக இருக்கிறார். So tap somebody next to you and say, I'm ready for my miracle. பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, என்னுடைய அற்புதத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று. If you have your Bible with you, உங்களோட வேதாகமம் கரங்கள்ல இருந்தா turn your Bible to Mark chapter 5. மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 25. 25ஆம் வசனம். The Bible goes on to say, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, there was a certain woman who had an issue of blood for the last 12 years. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவள் இருந்தாள். She had an issue of blood for the last 12 years. உதிரப்போக்கு பிரச்சனையினால அவதிப்பட்ட ஒரு ஸ்திரீ. I'm just shocked how the Bible describes this woman. இந்த ஸ்திரீயை வேதாகமம் எப்படியாக அடையாளம் காணுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். There is no mention of her name. அவருடைய பெயர் இங்க சொல்லப்படவில்லை. But there is a mention of a problem. ஆனா அவ பிரச்சனை இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. How many of you and me can relate to this? எத்தனை பேர் இதோட நம்ம சம்பந்தப்படுத்தி நம்மள பார்க்க முடியும்? Most of the time in this world, பல வேளைகள்ல இந்த உலகத்துல you and me are not called by our names. நம்ம பேர் சொல்லி அழைக்கிறது இல்ல. But we are called by the problems that we are going through. நம்ம எந்த பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதை வைத்து நம்மளை கூப்பிடுகிறார்கள். What circumstances we are going through. எந்த பிரச்சனை வழியாக செல்கிறோமோ அதை வைத்து நம்மளை அழைக்கிறார்கள். So what you are going through becomes your identity. நீங்க எதன் வழியாக செல்லுகிறீங்களோ அது உங்களுடைய அடையாளமாக மாறுகிறது. They would call you a person who defaults payments. எப்பயுமே பொருளாதாரத்துல சரியாக பணத்தை ஒழுங்காக நேரத்தில் செலுத்தாதவர்களாக, சரியாக நேரத்தில் பணத்தை செலுத்தாதவர்களாக உங்களை அழைக்கலாம். A person who lies.
ஒரு பொய் சொல்லுகிற நபராக A person அழைக்கலாம். who's always a failure. எப்பயுமே தோல்வி அடைகிற ஒரு நபராக உங்களை A person அழைக்கலாம். who is sick. எப்பயுமே சுகவீனமான நபர் என்று A அழைக்கலாம். person who's always wanting money. எப்பயுமே காசு நீங்க எதிர்பார்க்கிற ஒரு நபராக உங்களை பார்க்கலாம். And the world categorizes and gives you tags like this. இந்த உலகத்துல உங்களை பல வித பெயர்கள் சொல்லி அழைத்து உங்களுக்கு பட்ட பேர் கொடுத்துடுறாங்க. I'm sure you and me in college we used to have nicknames for our professors. நம்ம பள்ளியில நம்ம காலேஜ்ல இருக்கும்போது நம்மளோட ஆசிரியர்களுக்கு நம்ம பட்ட பேர் வச்சிருக்கிறோம். For our friends. நம்ம நண்பர்களுக்கு. And it has nothing to do with who they are. அவங்க எப்படிப்பட்ட நபரோ அதற்கும் அவங்க பட்ட பேருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். But it will be because of their physical inability. ஆனா அவங்கள பார்க்கும்போது அவங்க சரீரத்துல இருக்கிற ஒரு குறைபாடு நிமித்தமாக அவங்கள அப்படி கூப்பிடலாம். Or their habits. அவங்களோட குணாதிசயங்கள்னால. But here the Bible says there's this woman and her identity is the lady with the issue of blood. ஆனா வேதாகமத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். அவளை இப்படியாக அடையாளம் கண்டு கொள்கிறார்கள், உதிரப்போக்கு பிரச்சனை உள்ள ஒரு நபராக. And I believe this woman today when she's sitting in heaven, நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஸ்திரீ பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். she might be looking down at us. அவர்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Saying this so strongly. இத உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். That is not my name. அது என்னுடைய பெயர் அல்ல என்று. Today I want to encourage somebody. நான் இங்க இருக்கிற யாரையோ ஊக்குவிக்க விரும்புகிறேன். What you are going through is not your name. நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அது உங்களுடைய பெயர் கிடையாது. Maybe because you are in defaulted situation today, that is not your name. நீங்க ஒரு தவறி போன ஒரு சூழ்நிலையில அமர்ந்திருக்கலாம், ஆனா அது உங்களுடைய அடையாளமும் பெயரும் கிடையாது. Maybe you are in a sick bed today, but that is not your name. நீங்க படுத்த படுக்கையா வியாதியில இருக்கலாம், ஆனா அது உங்களுடைய அடையாளம் கிடையாது. Maybe you are watching us from the hospitals, that is not your name and identity. நீங்க மருத்துவமனையில இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், அது உங்க அடையாளமும் பெயரும் கிடையாது. The Bible says, yea though I walk through and not walk to. வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பள்ளத்தாக்கு ஊடாக நடக்கிறீர்கள், பள்ளத்தாக்கு உங்களுடைய முடிவு கிடையாது. Hallelujah. Hallelujah. So today you need to first change your mindset to understand this is not your name. உங்க மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பெயரோ அடையாளமோ கிடையாது. In verse 26 it goes on to say, 26ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, she suffered many things and she went to this physicians. நிறைய மருத்துவர்களை சென்று பார்த்தால் நிறைய அவதி பெற்றாள் என்று. And she spent all her money. அவளுக்கு இருந்த சொத்து காசு எல்லாவற்றையும் இதை சரி செய்யறதுக்காக செலவழித்து விட்டாள். She didn't get better. அவ இன்னும் நன்றாக மாறவில்லை. She only got worse. இருக்கிற நிலைமையை காட்டிலும் மிக மோசமான நிலைமைக்குள்ளாக சென்று கொண்டே இருந்தாள். Can I tell you something, church? நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லவா சபையே? When everybody lets you down, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் உங்களை கைவிடும் பொழுது, when you feel like there's no hope at all, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நீங்க நினைக்கும் பொழுது, the doctors might have let you down, மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், the lawyers might have let you down, லாயர்ஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம், family and relatives might have let you down, குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களை கைவிட்டிருக்கலாம், your children or your parents might have let you down, உங்க பிள்ளைகள் உங்க பெற்றோர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். and you might be like in this lady in a position like that. இந்த ஸ்திரியை போலவே நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். First of all, I'm going through a lot of issues. முதலாவதாக நிறைய பிரச்சனைக்குள்ளாக நானே சென்று கொண்டிருக்கிறேன். That has become my identity. அதுதான் என் அடையாளமா மாறிடுச்சு. Now I've tried everything, pastor, nothing has helped me. நான் எல்லா முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு உபயோகமா இல்ல. And you see in verse number 27, 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, she heard of Jesus. அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். I want to tell somebody today, நான் யாருக்கோ சொல்ல விரும்புறேன், until Jesus is heard in your life, இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்படுகிற வரைக்கும் there will be problems in situations. பிரச்சனைகளும் சூழ்நிலைகள் மாறாகவும் இருக்கும். But there is one word that will be not there in your life, ஆனா ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இல்லாம மாறும், which was not there in her life. அவளுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியம். And that word is called hope.
அது நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை. Bible says that Jesus is the hope of all mankind. எல்லா மனுஷருக்கும் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று வசனம் சொல்லுகிறது. If you might be sitting today with lost all hope, நீங்க எல்லா நம்பிக்கையும் இழந்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கலாம். let me introduce you to Jesus. நான் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். This Jesus, இந்த இயேசு he can change your life. அவர் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். This Jesus இந்த இயேசு can heal your body. உங்களுடைய சரீரத்தை சுகப்படுத்த This முடியும். Jesus இந்த இயேசு கிறிஸ்து can transform your mind. உங்களுடைய சிந்தனையை மாற்ற This முடியும். Jesus இந்த இயேசு has died for your life. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக This மரித்திருக்கிறார். Jesus has shed his blood for you. இந்த இயேசு சுவாமி உங்களுக்காக அவருடைய இரத்தத்தை And சிந்தி when இருக்கிறார். this Jesus is still around, இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது there is always hope for you and me, church. உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் நம்பிக்கை இருக்குது சபையே. Encourage yourself today. உங்களையே ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். Jesus is around for you and me today. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த இடத்துல இருக்கிறார். You might have been in a lost out situation, துளைந்து போன ஒரு சூழ்நிலையில நீங்கள் in a காணப்படலாம். lockdown situation, ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, in a place where nobody can access you. யாருமே உங்களை வந்து சந்திக்க முடியாத ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம். But one thing is for sure, ஆனா ஒரு காரியம் நிச்சயம், you can access Jesus right from where you are sitting right now. நீங்க எங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அங்கேயே நீங்க இயேசு சுவாமியை கூப்பிட்டு அழைக்கலாம். He is well and able to come into your homes, into your lives right now in Jesus name. இந்த வேளையிலே உங்க வீடுகளுக்குள்ளாக உங்க வாழ்க்கைக்குள்ளாக அவரால வரக்கூடும். She heard about Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். She wanted to meet this Jesus. அவர் இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விரும்பினாள். There is always hope when Jesus is there. இயேசு கிறிஸ்து இருக்கிற எந்த இடத்திலயும் நம்பிக்கை இருக்கிறது. She tried all physicians. அவர் எல்லா மருத்துவர்களை சந்தித்தால் People failed. எல்லாரும் அவளை கைவிட்டார்கள். But God will never fail you in Jesus name. ஆனா ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் I அல்ல. want to challenge you today. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். There are people in your life when they say something they will not keep it up. உங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது வாக்கு கொடுத்திருப்பாங்க, ஆனா அதை செய்ய தவறி இருப்பாங்க. But when Jesus shows up, ஆனா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, when he promises something, அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார்னா, even if you forget it, நீங்க அதை மறந்து போனா கூட he will not forget it. வாக்கு பண்ணவர் அவர் மறக்கவே மாட்டார். Hallelujah. Hallelujah. That every promises that the word says for your life and my life, வேதாகமத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் whether you like it or not, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, it will come to pass in Jesus name. இயேசுவின் நாமத்தினால அது நிறைவேறியே தீரும். The Bible goes on to say it this way, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், but his word will still remain. ஆனா அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாது. His word will still remain in your homes. அவருடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்காக நிலைத்து நிற்கும். His word will still remain in your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். His word will still remain in your business. உங்களுடைய வேலையில தேவனுடைய வார்த்தை நிலைத்து His நிற்கும். word will still remain in your marriage. உங்களுடைய திருமணத்துல தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். If God has protected you so far, இந்த மட்டும் காத்த தேவன், if he has spoken over your life this far, உங்களுடைய வாழ்க்கையின் மீதாக அவருடைய வார்த்தைகளை அவர் பேசி இருக்கிறார் என்றால், he will protect you till the end to come. கடைசி மட்டும் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். His word will remain in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். Somebody shout a hallelujah. யாராவது ஹalleluya சொல்லுங்க. I want you to imagine this. இதை நீங்க கற்பனை செய்து பாருங்கள். When a lady has an issue of blood in the olden days, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு உதிரப்போக்கு பிரச்சனை உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார்கள் என்றால், she is secluded. அவர் உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவங்க தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. No one will talk to her. யாரும் அவரிடத்துல பேச மாட்டாங்க. Everybody will look at her like a stranger. அவளை பார்க்கும்போது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு புறஜாதியாராக அவரை பார்ப்பார்கள். Her dreams die. அவருடைய கனவுகள் மரித்து போகும். Her visions dry. அவருடைய தரிசனங்கள்
மரித்து போகும். And she has no reason and a purpose for living. வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் மாறி விடுகிறது. My friends, என்னுடைய நண்பர்களே, are you watching today in a position like that? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Pastor, I'm isolated. பாஸ்டர், நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். Nobody wants to talk to me. யாருமே என்கிட்ட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்லை. Nobody wants to fellowship with me. யாருமே என் கூட உறவு கொள்ள அவங்களுக்கு விருப்பம் இல்லை. I am shut in these four walls. இந்த 4 செவர்களுக்குள்ளாக அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Pastor, I don't even have somebody to call and find out if I'm okay. யாரும் என்ன தொலைபேசியில அழைத்து நான் நல்லா இருக்கிறேனான்னு விசாரிக்க கூட எனக்கு ஆட்கள் இல்லை. But I want you to remind something. ஆனா யாருக்கோ இத நான் நினைவூட்ட விரும்புகிறேன். Jesus is still around. இயேசு கிறிஸ்து இன்னும் உங்க பக்கத்துல இருக்கிறார். As long as Jesus is around, இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் you can never be lonely. நீங்க தனிமையாக இருக்க வேண்டிய You அவசியம் can இல்லை. never be an orphan. நீங்க எப்பொழுதும் அனாதையாக இருக்க முடியாது. He's always there for you. எப்பவுமே அவர் உங்களுக்காக இருக்கிறார். This lady made a mindset, இந்த ஸ்திரீ அவளோட மனதை இப்படியாக வைத்துக் கொண்டாள். and her mindset was, அவளோட மன சிந்தனை, I am getting out from these four walls. இந்த 4 செவர்களை விட்டு நான் வெளியே வரேன் என்று. What are these four walls, Pastor? இந்த 4 செவர்கள் என்ன பாஸ்டர்? Number one, ஒன்றாவது, what people speak about you. ஜனங்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்களோ. Number two, இரண்டாவதாக, what you think about yourself. உன்னை பற்றியே நீ என்ன நினைக்கிறாயோ. Number three, மூன்றாவதாக, your situations and circumstances. உன்னுடைய சூழ்நிலைகள். Number four, நான்காவதாக, what your neighbors will do if you come out. நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்களோ. Today you are going to walk out from these four walls in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால இந்த அடைத்து வைத்திருக்கிற 4 செவர்களை விட்டு நீங்க வெளியே வர போறீங்க. Imagine she's never come out. இந்த செவர்களை விட்டு அவள் வெளியே வந்ததே கிடையாது. Last 12 years stuck in these four walls. 12 வருஷமாக இந்த 4 செவர்களுக்குள்ளாகவே மாட்டிக்கொண்டிருக்கிறாள். How many of you can say, Pastor, even I'm stuck like this for many years in these four walls? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில 4 செவர்களுக்குள்ளாக பல வருஷங்களாக நான் மாட்டி இருக்கிறேன் I have பாஸ்டர். so many dreams and visions, Pastor, but I'm not have the courage to come out. நிறைய கனவுகளும் தரிசனங்களும் எனக்கு இருக்குது, ஆனா இத விட்டு வெளியே வரதுக்கு எனக்கு தைரியம் இல்ல பாஸ்டர். I have good news. நான் உங்களுக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறேன். Jesus is passing by. இயேசு கிறிஸ்து உங்க வழியாக வந்து கொண்டிருக்கிறார். Jesus is passing by. இயேசு கிறிஸ்து உங்க வழியாக வந்து கொண்டிருக்கிறார். This lady now has the courage to walk out even though she is still bleeding. இந்த ஸ்திரீ இன்னும் அந்த இரத்தப்போக்கு வியாதியினால அவதிப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த 4 செவரை விட்டு வெளியே வரதுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. Can I tell you something, church? நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? Your miracle begins inside your house. உங்களுடைய அற்புதம் உங்க வீடுகளுக்குள்ளாக துவங்குகிறது. Even before you wanted to come to this service. நீங்க இந்த சபைக்கு வரதுக்கு, இந்த ஆராதனைக்கு வரதுக்கு முன்பதாக கூட, before you even got ready to sit down for this service, இந்த ஆராதனைக்கு உட்கார்றதுக்கு நீங்க ஆயத்தமாய் வரதுக்கு முன்பாக கூட, I'm sure a lot of you last night itself decided பல பேர் நேற்று இரவே முடிவு செஞ்சிட்டீங்க that tomorrow morning when I wake up I am going to have a visitation from Jesus. You have already started your miracle process right now in Jesus name. நாளைக்கு காலையில நான் ஆண்டவரோட ஒரு சந்திப்பு இந்த ஆராதனையில எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று இரவே நீங்க யோசித்து உங்க அற்புதத்தை துவக்கி விட்டீர்கள். Tap somebody, say my miracle has already begun. பக்கத்துல இருக்கவங்களுக்கு தட்டி சொல்லுங்க, என் அற்புதம் துவங்கி விட்டது என்று. Come on, tap them harder and say my miracle has already begun. நல்லா ஓங்கி தட்டி சொல்லுங்க, என்னோட அற்புதம் துவங்கி விட்டது. Hallelujah. Hallelujah. This lady now decides to walk out. இந்த ஸ்திரீ இப்பொழுது இந்த 4 செவரை விட்டு வெளியே வர முடிவு செய்கிறாள். Suddenly சடுதியாக her door opens. அவளோட கதவு திறக்குது. When her door opened, அவ கதவு திறந்த உடனே everybody who was doing their business outside வெளியே நின்று அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் turned and looked at that door. திரும்பி இந்த கதவை பார்க்கிறார்கள். The same door that was closed for many years பல வருஷமாக அடைக்கப்பட்ட அதே கதவு will open today in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இன்றைய தினம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. The doors that people closed over your life will open today in Jesus name. உங்க வாழ்க்கை மீதாக மற்றவர்கள் பூட்டின கதவுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கிறது. If people can ask you how come you have the courage to come out, ஜனங்கள் உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன தைரியத்துல நீ வெளியே வரன்ட்டு. what status do you have to come out, என்ன தகுதி இருக்குது நீ வெளியே வரதுக்கு, in what
frame of mind can you come out? என்ன மனநிலையில நீ வெளியே வரன்னு You கேட்கலாம். can look at them and say, நீ அவங்கள பார்த்து சொல்லலாம், my Jesus is passing by. என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் My என்று. hope of nation is passing by. என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை இந்த பக்கமாக சென்று My கொண்டிருக்கிறார். King and my Creator is passing by. என்னுடைய ராஜாவும் சிருஷ்டிகரும் இந்த பக்கமாக சென்று I கொண்டிருக்கிறார். am going to meet him and get my healing today in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால நான் அவரை சந்தித்து எனக்கு தேவையான அற்புதத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள How போகிறேன். many of you can get up from your seats and say, yes, Lord, today is the day that you have made in my life. I will rejoice and be glad in it. எத்தனை பேர் நீங்க அமர்ந்திருக்க இடத்தை விட்டு துள்ளி குதித்து சொல்ல முடியும், இன்றைய தினம் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே நான் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. The first step is to get out of the house. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். Pastor, after I got out, did I get my healing? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு அற்புதம் கிடைச்சிருச்சான்ட்டு. No. இல்லையே, You're still the same person, நீங்க அதே நபராக தான் இருக்கிறீங்களே. but your miracle has already begun on the inside. ஆனா உங்களுக்கு உள்ளாக அற்புதம் ஏற்கனவே துவங்கி விட்டது. If a miracle needs to happen on the outside, வெளிப்புறத்துல ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் first it has to happen on the inside. முதலாவதாக உங்களுக்கு உள்ள நடக்கணும். So I have good news for you, my நான் friend. உங்களுக்கு நற்செய்தியை வைத்திருக்கிறேன். Your miracle has already begun on the inside. உங்களுக்கு உள்ள உங்க மனதுக்குள்ளாக ஏற்கனவே அற்புதம் துவங்கி விட்டது. Somebody shout a hallelujah. யாராவது ஹalleluya சொல்லுங்க. Amen. Amen. When she walked out, she already was healed in her mind and in her brain. Today I believe, if you can believe that God can heal you in your mind, you will see your miracle in the name of Jesus. அந்த ஸ்திரீ நம்பினாங்க, அவளுடைய சிந்தனையிலும் அவ மனதிலும் ஏற்கனவே அற்புதம் நடந்து விட்டது என்று. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு தேவன் உங்க சிந்தனையும் மனதையும் மாற்றக்கூடும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையான அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. ஹalleluya. Now she walks out. அவ வெளியே கடந்து வரும் பொழுது Now she has to face the people. இப்பொழுது சுற்றி இருக்க ஜனங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. You can be on the outside, நீங்க வெளியே இருக்கலாம், but still have your focus on Jesus. ஆனா உங்களோட கவனத்தை இயேசு மேல வைத்திருக்கலாம். Same thing happened to Peter. அப்படிதான் பேதுருவுக்கும் நடந்துச்சு. He came to the outside. அவர் வெளியே வந்தார். When he didn't have his focus on Jesus, ஆண்டவர் மேல அவருடைய கவனம் இல்லாத பொழுது he began to sink. அவர் அப்படியே தண்ணிக்குள்ள முங்க தொடங்கினார். Today, if you are coming to the outside, நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது, even when this woman came on the outside, இந்த ஸ்திரீயும் அவர் இருக்கிற சூழ்நிலையை விட்டு வெளியே வரும் பொழுது she didn't have her eyes or her mind on anything else. அவளுடைய கண்களையோ இல்லாட்டி சிந்தனையோ வேற எந்த ஒரு காரியத்திலையும் வைக்கவில்லை. She was focused on Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவளுடைய கவனத்தை செலுத்தினாள். Somebody shout a hallelujah. யாராவது ஹalleluya If சொல்லுங்க. your focus and your mind is on Jesus, உங்க சிந்தனையும் உங்க கவனமும் இயேசு கிறிஸ்து மேல இருக்கும் பொழுது nothing can stop you from the miracle that God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதத்திலிருந்து எதுவுமே உங்களை தடை செய்ய முடியாது. I want to encourage somebody. நான் உங்களை ஊக்குவிக்க It விரும்புகிறேன். doesn't matter how many people are looking at you. எத்தனை பேர் உங்களை பார்த்து கொண்டிருந்தா கூட It பரவாயில்லை. doesn't matter how many people are looking down at you. எத்தனை பேர் உங்களை கீழ்த்தனமா பார்த்துட்டாலும் பரவாயில்லை. As long as my eyes are fixed on Jesus, என்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நோக்கமா இருக்கிற வரைக்கும், my heart is fixed on Jesus, என்னுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் மீது நோக்கமா my இருக்கிற mind வரைக்கும், is fixed on Jesus, என்னுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் மீது நோக்கமா இருக்கிற I வரைக்கும் will receive my miracle in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் என் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன். Now she began to walk, இப்பொழுது அவள் நடந்து வர தொடங்குகிறாள். and as she began to walk, அவள் நடந்து வர there is a trail of blood behind her. அவ பின்னாடி ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது. There is stink, அங்க ஒரு நாற்றம் அடிக்கிறது. and there is a trail. அங்க அப்படியே ஒரு ரத்தம் சொட்டிக்கொண்டு இருக்கிறது. It didn't stop her from moving towards Jesus. அவள் முன்னேறி சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு அருகில வரதுக்கு அந்த ரத்தம் சொட்டுவது அவளை தடுத்து நிறுத்தவில்லை. Don't let your problem stop you from going towards Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வருவதற்கு உங்களுடைய பிரச்சனை உங்களை தடுத்து நிறுத்த இடம் கொடுக்காதீர்கள். Don't let the loss of your job stop you from going towards Jesus. நீங்க
வேலை இழந்தபடினால இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட வரத அதை தடுக்க விடாதீங்க. Don't let your health problems stop you from going behind Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வருவதற்கு உங்கள் உடல் சுகவீனத்தை ஒரு காரணமாக வைத்து அதை தடை செய்ய விடாதீங்க. Can I tell you something? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லவா? This is the most exciting thing. இதுதான் மிக உற்சாகமான காரியம். She goes a little forward. அவ கொஞ்சம் முன்னேறி வருகிறாள். Imagine this with me. இத நீங்க என் கூட சேர்ந்து கற்பனை செய்து There பாருங்கள். is a big crowd. ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. Because there's always a crowd with Jesus. இயேசு கிறிஸ்துவை சுத்தி எப்பயுமே ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறது. And when she looked at them, அவள் அவர்களை பார்த்தபோது they were hale and healthy. அவங்கலாம் நல்ல சுகமாக இருக்கிறார்கள். They were strong. அவங்கலாம் பலசாலியாக இருக்கிறார்கள். They didn't have problems. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. How many of us have come to see Jesus but seen the strong and the handsome people around, and because we are weak we have gone back home? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்க வந்தீங்க, ஆனா சுற்றி இருக்கிற நபர்கள் நல்ல புஷ்டியும் பசுமையா அழகா இருக்கிறத பார்த்து நீங்க குறுகி பின்வாங்கி போய் விட்டீர்கள். How many of us have seen those people and said, Lord, only they are worthy to be next to you, I am unworthy to even come close to you? நீங்க அவங்களலாம் பார்த்து நீங்க மனதில் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே இவங்கெல்லாம் அவங்க கூட இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள், ஆண்டவரே உங்க பக்கத்துல நெருங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை நீங்க நினைச்சிருக்கலாம். And that lady might have felt that same way. இந்த ஸ்திரீ அதே மாதிரி சிந்தித்திருக்கலாம். But she knew one thing. ஆனா அவளுக்கு ஒரு காரியம் தெரியும். If I miss today, இன்றைக்கு நான் தவறிவிட்டேன் என்றால் I will miss for a lifetime. நான் ஒரு வாழ்க்கைக்கே தவறி விட்டுருவேன். Today I'm telling you, church, நான் உங்களுக்கு சொல்லுறேன் சபையே, don't miss this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையை தவறி விடாதீர்கள். Because this Sunday is your miracle Sunday. ஏனா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். This Sunday is your breakthrough Sunday. ஏனா இந்த நாள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை. Don't look at your neighbor who still has a job. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு இன்னும் வேலை இருக்கலாம், அவங்கள பார்க்காதீர்கள். Don't look at your church member who is still hale and healthy. சபையில இருக்கிற நல்ல சுகத்தோட இருக்கிற நபரை பார்க்காதீங்க. You need your miracle, and I am not leaving this place without I receiving a miracle from Jesus. நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு என்னுடைய அற்புதம் தேவை, நான் இந்த இடத்தை விட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன் என்று. But pastor, this lady has an issue. How is she going to reach Jesus? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஸ்திரீக்கு ஒரு உதிரப்போக்கு பிரச்சனை இருக்குது, அவள் எப்படி இயேசுவை போய் சந்திக்க போகிறாள் என்று. Imagine this. இதை என் கூட கற்பனை செய்து When பாருங்கள். she's bleeding, அவர் அப்படியே ரத்தம் ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது, and she's stinking, அவள் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, as she keeps walking, அவள் முன்னாடி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, people cannot handle the smell and the stink, ஜனங்களுக்கு அந்த நாற்றமோ அந்த அழுக்கும் அருவருப்பும் தாங்க முடியல. and they begin to move. அங்க அப்படியே விலகி போக துவங்குறார்கள். The same problem that you thought is going to not let you touch Jesus, எந்த பிரச்சனை இயேசு கிறிஸ்துவிட்ட உங்களை நெருங்க விடாத நீங்க நினைச்சீங்களோ, is the same problem God is going to use to move people away so you can have an interaction with Jesus. அதே பிரச்சனையை பயன்படுத்தி தேவன் தடையா நிக்கிற ஜனங்களை நகற்றி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களை வர வைக்க போகிறார். Somebody shout hallelujah. யாராவது ஹalleluya சொல்லுங்க. You and me always have a crowd to tell us what to do. எப்பவுமே நம்மள சுற்றி ஜனங்கள் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு இருக்காங்க. But now this crowd cannot stand what you're going through. ஆனா உங்க பிரச்சனைக்குள்ள இந்த ஜனங்களால உங்க கூட நிக்க முடியல. And because of that they begin to move. அதனால அவங்க உங்களை விட்டு விலகி போறாங்க. Thank God for people who left you. உங்களை விட்டு போன ஜனங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Thank God for the business partners who left you. உங்களோட தொழில்ல உங்க கூட பார்ட்னர்ஸா இருந்தவங்க உங்களை விட்டு போனதுக்கு தேவனை நன்றி செலுத்துங்க. Thank God for those shut doors in your life. அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக தேவனிடத்தில் நன்றி செலுத்துங்க. Because of your problem people moved so you can have access to Jesus. உங்க பிரச்சனை நிமித்தமாக ஜனங்கள் உங்களை விட்டு போனாங்க, அதனால நீங்க தேவனிடத்துல வரதுக்கு உங்களுக்கு ஒரு வழி உண்டாயி இருக்குது. This lady in her house would have thought, how can I reach Jesus? இந்த ஸ்திரீ யோசிச்சிருக்கலாம், வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எப்படி போகிறேன் என்று. Because I have a problem. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதே. I want to encourage you, my friends. நான் உங்களுக்கு ஊக்குவிக்க விரும்புகிறேன். Your problem is going to give way for Jesus to meet with you in Jesus name. இயேசுவின் நாமத்தினால உங்க பிரச்சனையே இயேசுவின் இடத்துல உங்களுக்கு ஒரு சந்திப்பை உண்டாக்குவதற்காக வழியாக அமைய போகிறது. Lift your hands and say, Lord, I am going to have an encounter with you. No matter what my problem will make way towards you, Lord. நீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, என் பிரச்சனையே நீங்க பயன்படுத்தி உங்களிடத்துல என்ன வர வைக்க
போகிறீர்கள் என்று. Hallelujah. Hallelujah. This is good news for somebody. இது யாருக்கோ நற்செய்தி. The most unworthy is worthy in the presence of God because he gave his righteousness unto you today. தகுதியே இல்லாத நபர் தேவனுடைய பிரசன்னத்துல தேவன் உங்களுக்காக நீதியானபடியால் நீங்க தகுதியாக்கப்படுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So as this lady keeps moving, இந்த ஸ்திரீ முன்னேறி வரும் பொழுது people are moving away. ஜனங்கள் எல்லாம் அவளை விட்டு நகன்று செல்லுகிறார்கள். And now she cannot even go closer இப்பொழுது அவளை இயேசு கிறிஸ்துவை நெருங்க கூட முடியல. because there's a big inner circle of Jesus covering him. ஏனா இயேசு கிறிஸ்துவை நெருக்கினவர்கள் அங்க இருக்கிறார்கள். And she doesn't have strength in her body அவ சரீரத்துல பலன் இல்லாம இருக்குது. because she has been bleeding. ஏனா அவளுக்கு ரத்த போக்கு இருக்குது. And but she's fallen to the ground அவ அந்த தரையில விழுந்துட்டா. and she's moving towards Jesus. அப்படியே இயேசுவை நோக்கி நகன்று கொண்டு வருகிறாள். Today church, you might be watching me சபையே நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கலாம். without any strength in your body. உங்க சரீரத்துல பலன் இல்லாம இருக்கலாம். Even if you cannot walk, crawl to Jesus. நீங்க நடக்க முடியாட்டினா கூட தவழ்ந்தாத ஆண்டவரிடத்துல வாங்க. If you cannot walk, move towards Jesus on the ground. நீங்க கம்பீரமா நடக்க முடியாட்டினா தவழ்ந்து தேவனிடத்துல வாங்க. Because you need your miracle today. ஏனா இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய அற்புதம் தேவையாக இருக்கிறது. She was crawling on the ground. அவ தரையில தவழ்ந்து வந்திருப்பாள். Dehydrated. அவ தண்ணீர் இல்லாம தாகமா இருந்திருக்கலாம். Discouraged. அவ சோகம் அடைந்திருக்கலாம். Broken. உடைக்கப்பட்ட சூழ்நிலை. The Bible says he's the closest to the broken hearted. அவர் உடைந்து போன ஜனங்களுக்கு அவர் அருகில இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. And the Bible says it like this. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. She went அவள் சென்று and touched the hem of his garment. அவருடைய வஸ்திர தொங்கலின் நுனியை தொட்டாள் என்று. Touched the hem of his garment. அவர் வஸ்திர தொங்கலின் நுனியை தொட்டாள் என்று. When you and me are waiting for Jesus to touch us, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நம்மளை தொடணும்னு காத்து கொண்டிருக்கும் பொழுது this lady told herself, இந்த ஸ்திரீ அவளே சொன்னா இத, I cannot wait anymore. நான் இன்னி எந்த காலமும் காத்திருக்க முடியாது என்று If he சொன்னார்கள். doesn't touch me, I am going to touch him. அவர் என்ன தொடலனா நான் அவரை தொட போகிறேன் என்று சொன்னாள். Maybe you waited too long today, பல காலமாக நீங்க காத்திருந்திருக்கலாம். but I believe today நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு we are going to touch our Jesus. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை தொட போகிறோம். And when we touch him, நாம் அவரை தொடும் பொழுது what happens? என்ன நடக்கிறது? That is what we're going to see today. அததான் நம்ம பார்க்க போகிறோம். When this lady touched him, இந்த ஸ்திரீ அவளை தொட்ட பொழுது see what happens. என்ன நடக்குது பாருங்க. And straightaway the fountain of her blood was dried up. உடனடியாக இந்த உதிரப்போக்கு பிரச்சனையிலிருந்து அவள் ரத்தம் வழிவது நின்றுவிட்டது. She felt onto the body. அவர் சரீரத்தில் அவர் அதை உணர்கிறாள். And she was healed out of this plague. அவர் இந்த வியாதியிலிருந்து அவள் சுகமாக்கப்பட்டாள் என்று உணர்கிறாள். In her mind she said this. அவர் சிந்தனையில இதை சொல்லுகிறார். If I touch but his garment, அவருடைய வஸ்திர தொங்கலின் நுனிய தொட்டா I will be made whole. நான் முழுமையாக்கப்படுவேன் என்று. The Bible says one thing about our God. வேதாகமம் நம்மளுடைய ஆண்டவரை குறித்து இதை சொல்லுகிறது. He said this to Moses. அவர் இதை மோசேவுக்கு சொன்னார். When Moses asked God, who are you, Lord? மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீங்க யார் ஆண்டவரே? And God says this so beautiful. ஆண்டவர் இதை அருமையாக சொல்லுகிறார். I am இருக்கிறவராகவே that I am. இருக்கிறேன் என்று. What does that mean? அதுக்கு என்ன அர்த்தம்? I am whatever you believe that I can be. நான் யாராக இருக்க முடியும் நீ விசுவாசிக்கிறோ அவராகவே நான் இருப்பேன். Hallelujah. Hallelujah. If you believe he's a God of breakthrough, he will be a God of breakthrough. அவர் விடுதலையின் ஆண்டவர் என்று நீ விசுவாசித்தார்னா உன் வாழ்க்கையில அவர் விடுதலையின் ஆண்டவராக இருப்பார். If you believe he's a miracle working God, he will be a miracle working God. அவர் அற்புதம் செய்கிற தேவன் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற தேவனாக உன்னுடைய வாழ்க்கையில இருப்பார். If you believe he's Jehovah Jireh, he'll be Jehovah Jireh. யெகோவா ஈரே என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது யெகோவா ஈரேவாக இருக்கிறார். Whatever you believe today he is, he will become in your life. அவர் யாராக இருக்க வேண்டும் என்று நீ விசுவாசிக்கிறாயோ அந்த நபராக தேவனுடைய வாழ்க்கையில இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When she believed that when she will touch him she will be made whole. அவள் அவருடைய வஸ்திர தொங்கலை தொடும்போது நான் முழுமை அடைவேன் என்று விசுவாசித்தால் her faith created the platform for God to perform the miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக அவளுடைய விசுவாசம் ஒரு சூழ்நிலையை ஒரு தளத்தை ஒரு
ஏற்படுத்தினது. Today, can you believe, church? இன்றைக்கு நீங்க விசுவாசிக்க முடியுமா? I don't know what you're going through, நீங்க எந்த சூழ்நிலையிலாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. but one person knows that. ஆனா ஒரு நபருக்கு தெரியும். His name is Jesus, அவருடைய பெயர் இயேசு. and he is passing by. அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். Can you create this platform? இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியுமா? Can you create this atmosphere? இந்த ஒரு சூழலை நீங்க உருவாக்க முடியுமா? He might be not even knowing that you're coming today, நீங்க இங்க வரீங்கன்னு அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம். but when you touch him, நீங்க அவரை தொடும் பொழுது something supernatural will happen today. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க போகிறது. Something supernatural is going to happen today. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்க போகிறது. She had dried up all that was flowing out of her for the last 12 years. 12 வருஷ காலமாக அவளை விட்டு சென்று கொண்டிருந்த அந்த உதரப்போக்கு உடனடியாக நின்று விட்டது. Today I pronounce drying up of everything that you have lost and new resources coming into your life in Jesus name. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து இயேசுவின் நாமத்தினால புதிய காரியம் உங்க வாழ்க்கையில துவங்கும் என்று பேசுகிறேன். Somebody put your hands over your head and say, Lord, let the things that are flowing out of control which is not from you dry up in my life right now in Jesus name. உங்க தலை மேலாக கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீங்க விரும்பாத காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு கட்டுப்பாட்டு இல்லாம ஆண்டவரே புரண்டு கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அது காய்ந்து போவதாக. I pronounce drying up of everything that the enemy planned in your life. Let it dry up right now in Jesus name. இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில பிசாசு திட்டமிட்ட எல்லா காரியங்களும் காய்ந்து போவதாக. Because you know what? உங்களுக்கு என்ன தெரியுமா? You have touched the waters, the living waters, and when you touch the living water, everything unclean in your life will be cleansed by the blood of Jesus. நீங்க ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டுட்டீங்க. நீங்க அவரை தொடும்போது எதெல்லாம் அசுத்தமான காரியமாக உங்க வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோ அதெல்லாம் காய்ந்து போகும். What is the difference between a healing and made whole, pastor? ஒரு அற்புதத்திற்கும் ஒரு சுகத்திற்கும் முழுமையாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் என்ன பாஸ்டர்? Whenever Jesus wanted to heal somebody, எப்போல்லாம் ஆண்டவர் யாரையாவது சுகப்படுத்த விரும்பும்போது they came towards him அவர்கள் இயேசுவை நோக்கி and வந்தார்கள். he asked him this question. இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், What do you want? உனக்கு என்ன தேவை? And they mentioned what they wanted. அப்ப அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னாங்க. Like they wanted eyesight. எனக்கு பார்வை அடைய I வேண்டும் want என்று, to walk. நான் நடக்க I வேண்டும், want to hear. எனக்கு காதுகள் திறக்க And வேண்டும். whatever they asked, he gave it to them. எதெல்லாம் அவங்க கேட்டாங்களோ அதை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். This is called healing. இதுக்கு பேரு சுகம் அளிக்கிறது. But you know what is made whole? ஆனா முழுமையாக்கப்படுவது என்றால் என்ன தெரியுமா? This lady didn't ask Jesus anything. இந்த ஸ்திரீ இயேசுவின் இடத்துல எதையும் கேட்கல. Jesus didn't ask this woman anything. இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்திரியை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. But when she touched the hem of his garment, ஆனா அவருடைய வஸ்திர தொங்கலை இவள் தொடும் பொழுது everything that was a problem today, yesterday and tomorrow, everything will come into alignment with the plan and purpose of God in Jesus name. கடந்த காலத்துல நிகழ்காலத்துல வருங்காலத்துல கூட எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக சரி செய்யப்படுகிறது. Today I'm telling you today, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லுகிறேன், if you can touch him, நீங்க அவரை தொடக்கூடும் என்றால் not only your present problem, உங்க இப்ப இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, even your tomorrow's problem will happen today and it will be rescued and provided and set free, because when you touch him you will be made whole in Jesus name. நாளைக்கு நீங்க சந்திக்க போற பிரச்சனை கூட இன்றைக்கே அது இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல சந்திக்கப்பட்டு அது சரி செய்யப்பட போகிறது. What is made whole? முழுமையாக்கப்படுவது என்றால் என்ன? Not only your body, உங்க சரீரம் மட்டும் கிடையாது, her mind, body, soul, spirit, finances, family, marriage, everything came into full potential because she was made completely made whole. அவளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், அவளுடைய பலன், அவளுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமை அடைந்து சரியானது. Let our prayers change today. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் மாற்றப்படுவதாக. Not only do I
I need a healing today, God. எனக்கு இன்னைக்கு சுகம் மட்டும் பத்தாது ஆண்டவரே, I want to be made whole. நான் முழுமை அடைய வேண்டும். Every aspect in my life you touch, God. என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. Lord, I am going to touch you and receive it, Jesus. நான் உங்களை தொட்டு ஒவ்வொருத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறேன். You know what happened later? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? Jesus immediately knowing somebody touched him. இயேசு கிறிஸ்துவுக்கு யாரோ அவரை தொட்டார் என்று அறிந்து, The Bible beautifully says it like this. வேதாகமம் அருமையாக இப்படியாக சொல்லுகிறது. Jesus knowing that the power has left him, வல்லமை அவரை விட்டு கடந்து போனது என்று அறிந்து turned around அவர் திரும்பி பார்த்து and asked, who touched me? யார் என்ன தொட்டான்னு கேட்டார். Because he knew the power and the miracles and the anointing that he had for many people, one person came and took everything. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவருக்குள்ள இருந்த வல்லமை அவருக்கு நிறைய பேருக்கு சுகம் அளிக்கிறதுக்கு வைத்திருந்த அந்த வல்லமை அவரை விட்டு கடந்து சென்றது என்று. But today I believe at church, நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், you have the power to come and take everything that God has for you today, and God will turn and said, who is this son and daughter who touched me? Because everything out of me I'm going to release it into them. எதற்கெல்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்குதோ எல்லாவற்றுக்கும் தேவையான வல்லமையை நீங்கள் அவரை தொடுவது மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களை சுகப்படுத்த, உங்களுக்கு தேவையான எல்லாமே அவருக்குள்ள இருக்குது, அதுக்கு தேவையான வல்லமை எல்லாம் அவருக்குள்ள இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். When Jesus said the power left me, ஆண்டவர் வல்லமை என்னை விட்டு கடந்து போச்சுன்னு சொல்லும் பொழுது, it doesn't mean Jesus was powerless. அதற்கு இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இல்லாம ஆயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. It meant அதற்கு என்ன அர்த்தம் என்றால், somebody had the audacity and guts to come and take what belonged to them. அவர்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு எது உரிமையோ அதை எடுத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது ஆண்டவருக்கு தெரிஞ்சது. Today can you walk to him like a son and a daughter? A son and a daughter will not come and ask, a son and a daughter will come and take. ஒரு மகன், ஒரு குமாரனோ ஒரு குமாரத்தியும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான அவங்களுக்கு உரிய காரியத்தை எடுத்துக்கொள்வார்கள். Today I believe wherever you are, நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எங்க இருந்தாலும் don't come and beg. நீங்க வந்து அவர் இடத்துல பிச்சை எடுக்காதீங்க. Come and take. நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். Because he is your father. ஏன்னா அவர் உங்களை தகப்பன். You are not an orphan. நீங்க அனாதை கிடையாது. You belong to Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். He has brought you by the blood of the lamb. அவருடைய இரத்தத்தினால அவர் உங்களை வாங்கி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Come to him today. அவரிடத்துல நீங்க தைரியமாக வாருங்கள். Come in boldness. தைரியமாக வாருங்கள். And say, Lord, I'm going to take what belongs to me. ஆண்டவரே, எனக்கு சொந்தமான காரியத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்கள். Power left. அவர் சொன்னார், வல்லமை என்னை விட்டு கடந்து போனது என்று சொன்னார். The disciples were shocked. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு போறார்கள். Said, Jesus, அவங்க சொல்றாங்க, ஏசப்பா, you must be kidding me. நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா? So many people are around you. நிறைய பேர் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. Everybody is touching you. எல்லாரும் உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. Can I tell you a difference, church? நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கவா? There is a difference between everybody waking up on a Sunday and watching today's service. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி ஒரு ஆராதனையை பார்க்கிறதுக்கும், the difference between you sitting and watching the service today. நீங்க உட்கார்ந்து பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. And what is the difference? அந்த வித்தியாசம் என்ன? Touch is the difference. அந்த தொடுதலே வித்தியாசம். What is the touch? அந்த தொடுதல் என்ன தொடுதல்? A touch in faith and audacity and belief in their God. தைரியத்திலயும் விசுவாசத்திலயும் உங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கையிலயும் தொடுகிற ஒரு தொடுதல். Hallelujah. Hallelujah. A touch knowing that when I touch him everything in my life is going to change. அவரை நான் தொடும்போது என் வாழ்க்கையில இருக்க எல்லா காரியங்களும் மாற போகுது என்ற ஒரு நம்பிக்கை. A touch of desperation in knowing if my God cannot do it, who else will do it for me? ஒரு தவிப்புல ஒரு வருகிற ஒரு திட நம்பிக்கை. என் ஆண்டவர் என்னை தொட்டு சரி செய்ய முடியவில்லை என்றால் யார் என்ன சரி செய்ய முடியும் என்று. Today can you touch him like that? யாராவது இயேசு சுவாமி அப்படியாக தொடுவீர்களா? Can you touch him like that today, church? நீங்க இன்றைக்கு அப்படி அவரை தொடுவீர்களா? I can see a lot of people in your rooms right now. நிறைய பேர் உங்க அறைகள்ல உங்களை பார்க்கிறேன் நானு. You are broken in your spirit and crying. நீங்க உங்க ஆவியில உடைக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள். Lord, will I also receive this kind of a touch? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தொடுதலை நான் என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேனா? Can you touch him?
நீங்க அவரை தொடுகிறீர்களா? Can you touch him? நீங்க அவங்கள தொடுவீங்களா? Do you have the guts to touch him? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா இயேசு Do you கிறிஸ்துவை have the தொடுவதற்கு? faith in touching him? அவரை தொடுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? I want to challenge you today, church. நான் உங்களுக்கு சவால் விட If you விரும்புகிறேன். can touch him, நீங்க அவரை தொட முடியும் என்றால் you will be made whole. நீங்க முழுமையாக்கப்படுவீர்கள். Your family will be made whole. உங்கள் குடும்பம் முழுமையாக்கப்படும். Your business will be made whole. உங்களுடைய பிசினஸ் முழுமையாக்கப்படும். Things in your life will be made whole. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியமும் முழுமை அடையும். This lady, in fear and trembling, knowing what had happened, இந்த ஸ்திரீ அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்றத அறிந்து அவள் நடுங்கி வருகிறாள். she came and fell down before him. அவ இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள்ல விழுறா. The same lady அதே ஸ்திரீ தான் who couldn't even stand அவ நிற்க கூட முடியல. because she was drained out. ஏன்னா அவளுக்கு உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் இழந்து விட்டாள். When she focused her eyes on Jesus, அவ கண்களை இயேசு கிறிஸ்து மேல பதித்து வைக்கும் பொழுது, when her focus was at the feet of Jesus, அவளுடைய கவனம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல இருக்கும் பொழுது, Jesus held her and lifted her up so she could see his face. இயேசு கிறிஸ்து அவளை கை நீட்டி தூக்குகிறாள். அவள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கிறாள். I don't need anybody to carry me and lift me up today. இன்றைக்கு யாரும் என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல. My Jesus himself will do it. என் இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு செய்வார். Because the same place where I was fallen எந்த இடத்துல நான் விழுந்து போனேனோ will be the same place he will lift me and make me stand. அந்த இடத்துல தேவன் என்னை தலை நிமிர்த்த வைத்து என்னை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். Don't worry, church, if you are fallen today. சபையே, நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. As long as you are fallen at his feet, அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற வரைக்கும் he will lift you up. அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். And when he lifts you up, அவர் உங்களை நிறுத்தும் பொழுது you will see the glory on his face. நீங்கள் அவர் முகத்தின் மகிமையை காண்பீர்கள். And his glory will reflect on your face. அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்க மீது ஒளிக்கும். The same people who didn't even want to touch her அவளை தொடக்கூட அருவருப்பு அடைந்த ஜனங்கள் want to be friends with her now. இப்பொழுது அவளுடைய தோழிகளாக நண்பர்களாக இருக்க Want to விரும்பினார்கள். acquaint herself with her now. இப்போ அவ கூட அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். Want to have a relationship with her now. இப்போ அவர் கூட உறவு கொள்ள விரும்பினாங்க. Why? ஏன்? The glory of his face was on her face. ஏன்னா அவருடைய முகத்தின் பிரகாசம் அவளுடைய முகத்துல வீச துவங்கினது. Every hands lifted as we sing this song. இத நம்ம பாடல பாடும்போது எல்லா கரங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. கைகளை உயர்த்தி பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே நின்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். She must have been singing this song in her life. அவ இந்த பாடல் அவளுடைய வாழ்க்கையில பாடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். This was her testimony. இது அவளுடைய சாட்சி. Lord, nobody came towards me. ஆண்டவரே, யாரும் என்னை நோக்கி வரவில்லை. But when I was at your feet, Lord, ஆனா நான் உங்க பாதத்தில் இருக்கும் பொழுது you touched me. நீங்க என்னை தொட்டு, you lifted me, நீங்க என்னை தூக்கி, and you shed your glory upon me. உங்களுடைய மகிமையை என் மேல ஊற்றுனீங்க. Today I don't know where you are, church, நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சபையே. but I want you to walk out of that house. ஆனா அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வாங்க. Walk out of that bondage. அந்த கட்டை விட்டு வெளியே வாங்க. Walk out of that four walls. அந்த 4 செவரை விட்டு வெளியேறி வாங்க. You are not going to die in that place. நீங்க அந்த இடத்துல மரிக்க போறதில்லை. You are going to come out victorious in Jesus name.
இயேசுவின் நாமத்தினால வெற்றிகரமாக வரப்போகிறீர்கள். Because Jesus is on the outside. ஏன்னா ஆண்டவர் வெளியே நிக்கிறாரு. God said the same thing to Abraham. ஆண்டவர் அதே காரியத்தை ஆபிரகாமினிடத்துல சொன்னார். Abraham, don't look into your tent. உன்னோட கூடாரத்துக்குள்ளேயே இருக்காத Come ஆபிரகாம். outside your tent. வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே வா. And come and look at the stars. வந்து வானத்த நட்சத்திரங்களை பார். I cannot perform the miracle inside your tent. உன்னோட கூடாரத்துக்குள்ள என்னோட அற்புதத்தை செய்ய கூடாது. I am a big God. நான் ஒரு பெரிய தேவன். I am outside waiting for you. நான் வெளியே உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். Don't worry about what people will talk. ஜனங்கள் என்ன பேசுவாங்க நீ கவலைப்படாத. Change your mindset. உன்னுடைய சிந்தனையை உன் மனதை மாற்றிக்கொள். Don't worry about the consequences. நடக்க போற காரியங்களை குறித்து கவலைப்படாதே. Come out in faith. I have your life together. விசுவாசத்துல வெளியே வா. உன் வாழ்க்கை என்னுடைய கரங்கள்ல இருக்கிறது. Your problem will give you a platform for God to come and perform a miracle. உங்க பிரச்சனையே தேவன் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வதற்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். Your problem will move people away from your life so you can have access to Jesus. உங்க பிரச்சனை தடையா நிக்கிற ஜனங்களை அகற்றி தேவனிடத்துல நீங்க வரும்படியாக ஒரு வழியை உண்டாக்கும். And when you touch him, நீங்க அவரை தொடும் பொழுது everything that you need for a lifetime, you will get it today itself. ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியம் இன்றைக்கே உங்களுக்கு கிடைக்கும். If you want that kind of a touch, அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் உங்களுக்கு தேவைனா, I want you to stand wherever you are. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எழுந்து நின்று கொள்ளுங்கள். If you can kneel down in your homes, kneel down. நீங்க முழங்கால் படியிட முடிஞ்சா உங்க வீட்ல முழங்கால் படியிடுங்க. I want to lift your hands and begin to worship உங்க him. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே, ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. Hallelujah. Hallelujah. Raka Shandaramanama. Hallelujah. பாடுங்க. உயர்த்தி 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 அவர் நாமத்தை உயர்த்தி பாடுங்க. ரகண்டனமனமரபா லூயா. Hallelujah. 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 Amen. At this time, இந்த வேளையில Pastor Jana is going to pray over your life. பாஸ்டர் ஜெயனா உங்களுடைய வாழ்க்கை மேல ஜெபிக்க I போகிறார்கள். want you to put your hands over your head right now. உங்க கரங்களை தலை மேலாக வைத்துக் கொள்ளுங்கள். Say, Lord, today is the day of my breakthrough. ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய விடுதலை நாள். I am going to be made whole. ஆண்டவரே நான் முழுமையாக்கப்பட போகிறேன். And as Pastor Jana begins to pray, பாஸ்டர் ஜெயனா ஜெபிக்க துவங்கும் பொழுது the cloud will enter your houses. தேவனுடைய மகிமையின் மேகமோ வீடுக்குள்ளாக வர The போகிறது. fire of God will enter your homes. தேவனுடைய அக்கினி உங்க வீட்டுக்குள்ளாக வர Today போகிறது. is my day. இன்றைய நாள் என்னுடைய நாள். Today is the day of my breakthrough. இன்றைய நாள் என்னுடைய விடுதலையின் நாள். Let the fire of the Holy Ghost enter every home right now in Jesus name. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் அக்கினி உங்க வீட்டுக்குள்ளாக வருவதாக. The fire of the Holy Ghost. அக்கினி 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 பரிசுத்த ஆவியானவர் அக்கினி. Yes, everybody speaking in tongues right now. எல்லாருமாக அந்நிய பாஷைகள்ல பேசிக்கொண்டே ரபதன மரபி சாந்துன மரபதனமா ரிபா கபர ஆமாண்டவரே சாந்துன மரபி கதன மரபி ஷபரபதனமா ரிபா
ரபதன மரபிதன மரபிகதனமா. ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுக்கு விடுதலையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எல்லா சங்கிலிகள் அறுப்புண்டு விழுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தேவனுடைய அக்கினியில ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற எல்லா காரியங்கள், எல்லாம் முடக்கி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால தெரிப்புண்டு போறதுக்காக ஆண்டவரே, இருளில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் மேல பேரொளி வந்ததென்ற வார்த்தையின்படி இயேசு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில நுழைந்திருக்கிறபடினால ஆண்டவரே, உங்க மகிமையின் வெளிச்சம் எங்க வீடுகளுக்காக வீசுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஆண்டவரே, எல்லா பிசாசின் காரியங்கள், ஆண்டவரே, எல்லா தவறான ஆண்டவரே சிந்தனைகள், நதிகள் இயேசுவின் நாமத்தினால காய்ந்து போவதாக. தேவனுடைய ஜீவ நதி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வீடுகளுக்காக பாய்ந்து செல்வதாக. நாங்க இயேசுவின் நாமத்தினால ஜீவனை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜீவனை பேசுகிறோம். புதிய ஆரம்பத்தை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலையை பேசுகிறோம். வாழ்க்கைகள் மாற்றப்படுவதை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்கிற தேவனாக எங்க வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, உங்க கரம் எங்க வாழ்க்கையின் மீது இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. உங்க முகத்தின் பிரகாசத்தை எங்க மேல வீச செய்கிறீங்க. உங்க மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை சந்திக்க வைத்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஏன் வாரந்தோறும் அந்த அறிக்கையை செய்கிறோம் என்றால், ஆண்டவர் யோசுவாவுக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது உன் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். ஆகையால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏன் அறிக்கை எழுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எவ்வளவு சுதந்திரிக்கிறோமோ, எவ்வளவு சொல்கிறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற கானானாய் மாறும். ஆகையால் தான் இந்த அறிக்கையை நீங்கள் சொல்லும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவேன். நான் கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து, நான் கிருபையின் மேல் கிருபை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இயேசு ராஜாவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன். ஷலோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். உங்கள் வழிகளை கட்டாயம் வாய்க்க செய்வீங்க. எவ்வளோ தூரத்துக்கு இந்த அறிக்கை உங்கள் வாயில் இருக்குதோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஒரு ஆசாரனுடைய வாயில் சபையை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆசாரனுடைய உதடுகளிலிருந்து சபைக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குது. அதான் நான் உங்கள் குடும்பங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் படிக்கும்படியாக இந்த ஆசீர்வாதத்தை நான் கூற விரும்புகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஷாலோம். God bless you.